ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா, சவுதி அரேபியாவில் வெள்ளை தங்கம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னடா அது வெள்ளை தங்கம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, வெள்ளை தங்கம் கண்டுபிடிச்சதுனால சவுதி அரேபியாவே ஒரு பிரம்மாண்ட ஒரு புரட்சி ஏற்படுத்த போதுங்க. அதனால சவுதி அரேபியாவோட பொருளாதாரம் மிக விரைவில் உச்சநிலை அடைய போகுது அப்படின்னு சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சவுதி அரேபியாவே தலையில புரட்டக்கூடிய அளவுக்கு இந்த வெள்ளை தங்கம் கிடைச்சது இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. என்னடா அது வெள்ளை தங்கம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? சவுதி அரேபியா பொதுவாகவே ஆயில் வந்து தான் பொருளாதாரமாக தான் மெயினாக வச்சுருந்துருக்காங்க. இவ்வளோ காலங்கள் வந்து அவங்க அடிப்படையில் இருந்து இப்போ வரைக்குமே ஆயிலை தொழிலாக வச்சு ஆயில் பிஸ்னஸ் மூலம் தான் அவங்க தன்னோட பொருளாதாரத்தை ஈட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆயில் வருமானத்தை மூலம் தான் இன்றைக்கி சவுதி அரேபியா இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்திருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அனைத்து நாடுகளும் வந்து இந்த மாதிரி எரிபொருள் வந்து தேவைகளை குறைத்து மாற்றுப்பாதைக்கு எல்லா நாடுகளும் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது பேட்டரி, எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி வந்து பொல்யூஷன் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு மாறுறதுக்கான ஒரு மாற்றத்தை நோக்கி எல்லா நாடுகளும் மூவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா நாடும் நகர்ந்து சென்றுக்கிட்டு இருக்கனால இப்போ வரல ஆயிலோட தேவைகள் குறைந்து வருவதனால இப்போ உற்பத்தி செஞ்சாலும் அதன் மூலம் அதிகப்படியான வருமானத்தை ஈட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இப்போ ஏற்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் சவுதி அரேபியா வந்து விஷன் 2030 ஒரு இலக்கை கொண்டு வந்து சவுதி அரேபியா வந்து சுற்றுலாத்துறையில் அதிக ஈடுபாடு செலுத்தி பல விஷயங்களை முன்னேற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு இப்போ இருக்கிற மன்னர். அந்தபடி தான் நம்ம சேனல்லேயே பல வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். என்ன பண்ணியிருக்காங்க, மெட்ரோ ட்ரெயினாக இருக்கட்டும், டிஜிட்டல் பஸ்ஸு கொண்டு வரதாக இருக்கட்டும், ஃப்ளைட்டு புது ஏர்லைன் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ ஃபுட்பாலுக்கு வந்து 2034 சவுதி அரேபியா நடத்த போகிறாங்க, அதுக்காக ஏற்படுத்துகிற கட்டிடங்களாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா வகையிலும் வந்து சுற்றுலாத்துறையை அதிகப்படுத்தி அதன் மூலம் வருமானம் ஈட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த வெள்ளை தங்கத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த வெள்ளை தங்கத்தை கண்டுபிடிச்சது அவங்களோட பொருளாதாரத்துக்கு இன்னும் அதிக வலுவை சேர்க்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அப்படி என்னடா அந்த வெள்ளை தங்கம், தங்கம்னா மஞ்சள் கலராக தானடா இருக்கும், இதனடா வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த வெள்ளை தங்கம் அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, லித்தியம் வந்து கிடச்சிருக்கு. அந்த லித்தியத்தை தான் வந்து பொருளாதார வந்து வெள்ளை தங்கம்னு சொல்கிறாங்க. இந்த லித்தியம் வந்து நம்ம சவுதி அரேபியா அரம்கோ நிறுவனத்தில் இருக்கிற இந்த லித்தியமை கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. இந்த லித்தியத்தை இனிமேல் வணிக நோக்கத்தில் வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சவுதி கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்கு. அதனால இனிமேல் லித்தியத்தை வந்து வெட்டி எடுத்து அதை அனைத்து நாடுகளுக்கும் சேல்ஸ் கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ அமைஞ்சிருக்கனால அவங்க அதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கையில் அதிகப்படியான வந்து லித்தியத்துக்கான மூலக்கூறுகள் அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இதன் மூலம் இதை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணலானுங்கிற ஒரு நோக்கத்துக்கு இப்போ வந்துட்டனால சவுதி கவர்மெண்ட் இதை எடுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால இப்போ நம்ம அனைத்து நகரங்களுமே இப்போ வந்து இந்த மாதிரி மூலப்பொருள் இருந்து லித்தியம் பேட்டரி மூலம் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இப்போ மாறிக்கிட்டு வரதுனால வருங்காலத்தில் லித்தியமோட தேவைகள் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத தொலைநோக்கு பார்வையின் மூலம் சவுதி கவர்மெண்ட் இப்போவே அவங்க லித்தியத்தை எடுத்து அதை சேர்த்து வைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எடுக்கக்கூடிய செலவு அதிகமாக இருக்கும் அப்படின்னாலும் வருங்காலத்தில் லித்தியமோட தேவையை பொறுத்து அதோட விலை மிகவும் அதிகமாக போகிறது. எல்லா நாடும் போட்டி போட்டுக்கிட்டு வாங்கையில் அதோட ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கையில் சவுதி அரேபியா அது மூலம் ஒரு பொருளாதாரத்தை ஈட்டி இன்னும் வல்லரசுகளில் மிகப்பெரிய நாடாக வளர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த லித்தியத்தை தான் அந்த பொருளாதார வல்லுநர்கள் எல்லாருமே வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சவுதி கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி அவங்க வந்து விஷன்ங்கிற முறையில் வருமானத்துக்கான அனைத்து வகையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வெள்ளை தங்கமும் அவங்களுக்கு ஒரு கூடுதல் ஒரு சப்போர்ட்டும் அமைஞ்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.